அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயோட ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில் பண்ணும்போது மெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும். உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை இதில் கொடுங்க. கொடுத்ததும் உள்ளே போயிடும். உள்ளே போனதும் மை அப்ளிகேஷன் இருக்கும், உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து எடிட் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ காலேஜ் செலெக்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுற அந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா எந்தெந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் டாப் காலேஜ் பார்த்து கொடுங்க. இதில் வந்து தமிழ் வந்து உங்களுக்கு எஸ்ஆர் நோ கேட்கும். நீங்கள் தமிழ் வேணும்னா எஸ்ஆர் நோ கொடுங்க, தமிழ் மீடியம் வேணும்னா. இல்லைனா நார்மலாக இது பண்ணிக்கோங்க. காலேஜ் ப்ரிஃபரன்ஸை நீட்டாக வந்து நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிங்க. ஒன்ஸ் எடிட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துட்டா எகெயின் நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றவே முடியாது. அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை ஓகே பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் திரும்ப எகெயின் இதாகும், அதில் ஷோ ஆகும். இதில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். எகெயின் மாற்றினதுனால நீங்கள் ரீப்ரிண்ட்டு எடுத்துக்கலாம், பழசே வச்சிடலாமே. ஓகேங்களா? ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பேக் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எல்லாத்தையுமே கிளியராக எகெயின் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்த்து முடித்ததும் உங்களதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா திரும்ப பேமெண்ட் பேஜ் இருக்கும். ஸோ பேமெண்ட் பேஜில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நடக்க போகிறது. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். சரிங்களா? 28ஆம் தேதி வரைக்கும், 28ஆம் தேதி 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டும் முடிச்சிருக்கணும், ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணி முடித்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து முடிச்சிருக்கணும். முடிச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2ஆம் தேதி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வந்துடும். நீங்கள் சீட் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு சொல்லியிருக்காங்கன்னா 6லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போகணுன்னா போதும். அங்கே உங்களோட சீட்ஸ் வந்து நீங்கள் காமிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அந்த சீட்ஸை நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கலாம். எந்த காலேஜோ அதை ஓகே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வில்லிங் கொடுத்துடலாம். அப்படி ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் வில்லிங் கொடுத்துட்டு அங்கே ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து ஐ எம் ரெடி டு ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு மேலே உள்ள காலேஜ், அதாவது நீங்கள் 10வது இடத்துல ஸ்லைடிங் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு மேலே 9 காலேஜ் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு காலேஜ் கொடுப்பாங்க. அப்படியே அந்த காலேஜில் சீட் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பழைய 10வது காலேஜே அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து அந்த வெரிஃபிகேஷன் டேட்லையும் அடுத்து கவுன்சிலிங்லேயும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் பண்ண போகிறீங்க. ப்ராப்பராக எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.